श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। ईशावास्योपनिषत् शांति मंत्रम। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम तत्सत्। अंजावदी मंत्रम। तदेजति तन्नैजति तद्दूरे तद्वदन्तिके तदन्तरस्य सर्वस्य तदु सर्वस्यास्य बाह्यतः। கடந்த சத்சங்கத்தில் நம்ம இந்த ஸ்லோக மந்திரத்துடைய அர்த்தத்தினை ரொம்ப விஸ்தாரமாக பார்த்திருக்கோம். 3, 4, 5 மந்திரங்கள் ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தினை பற்றி உபனிஷத்து விவரிக்கிறது. ஒரு உபனிஷத்தில் அதே ஆத்மா பற்றி தான் பேசுகிறது, ஒரே ஆத்மா தான். ஆனால் அந்த உபனிஷத்து பேசுகிற விதானம், நமக்கு தெரிவிக்கிற விதானம் வித்தியாசமாக இருக்கும். முக்கியமாக இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத்தில் புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட விதமாக ஆழமாக விஷயத்தினை சொல்கிறது. அது நம்ம சங்கர பகவத்பாதாளுடைய கருத்துக்களின் மனசில் வச்சுக்கிட்டு கேட்டுகிட்டே வந்துட்டுருக்குறோம். இதோடைய இந்த 3 மந்திரங்களும் இல்லை, இந்த முக்கியமாக இந்த மந்திரமுடைய சாராம்சம் என்ன అనేది சுருக்கமாக 4 பாயிண்ட்ஸை சொல்லி முடிச்சிருக்கோம். எனக்கு இந்த ஆத்மா అనేది 2 வகையாக தெரிஞ்சுக்கணும். ஆத்மாக்கு 2 முகம் இல்லை, ஆனால் ரூபத்வயம் வர்த்ததே. ஒன்று உபாதியோடு கூடியிருக்கிற ஆத்மா, இன்னொன்று உபாதி இல்லாமல் இருக்கிற ஆத்மா. அதுதான் ஒரு பாயிண்ட். ரெண்டாவது இது எல்லோருடைய ஸ்வஸ்வரூபம் அதேதாவாக இருந்தால் கூட கவனிக்காதனால, கவனம் அது மேலே செலுத்தாதவனுக்கு இது ரொம்ப தூரமாக இருக்க, ரொம்ப கஷ்டமாக இருக்க புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா உபாதிலேயே மாட்டிக்கிட்டு உபாதினை விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுனால நிருபாதிகமான அவனுடைய ஸ்வரூபம் அவனுக்கு தெரிஞ்சுக்க முடியலை. 3வது பாயிண்ட் எந்த ஆத்மா பற்றி பேசுகிறதோ உபனிஷத்தோ அந்த ஆத்மா எல்லாத்துக்கும் உள்ளவும் இருக்கு, இம்மனெண்ட்டாக இருக்கு, இன்சைடுன்னு சொன்னோம். அப்புறம் இதே வெளியிலும் இருக்கு, டிரான்சென்டென்டலாகவும் இருக்குன்னு சொன்னோம். அப்படின்னா இன்சைடு அவுட் சைடு எல்லா இடத்துலும் இருக்கு அப்படின்னு சொல்லி கடைசியாக என்ன சொன்னோம்னா, இந்த ஆத்மா இன்சைடு இருக்கனேது அவுட் சைடு இருக்கனேது இந்த எக்ஜெக்டிவ்ஸ் சேர்க்காது. அது வெளியிலும் இல்லை, உள்ளேயும் இல்லை, அது நீயாதாவே இருக்கு.
அந்த நான் தோணுற ஆத்மா எனக்கு உள்ள வெளியிலనే விஷயம் வித்தியாசம் இல்லை, அது தூக்கத்தில் நமக்கு நல்லா தெரியறதை. அப்படிதான் அந்த மந்திரத்தினை முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம வந்து 6வது மந்திரத்தினை தொடங்கணும். படிக்கிறோம். यस्तु सर्वाणि भूतानि आत्मन्येवानुपश्यति सर्वभूतेषु चात्मानं ततो न विजुगुप्सते. 6-7 மந்திரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 மந்திரங்கள் நல்லா புரிஞ்சு அதே சிந்தனை பண்ணிட்டு இருந்தால் போதும், ஞான நிஷ்டை ஏற்படும். அதனால ஈஷாவாஷ உபனிஷத்துடைய சாராம்சம் நம்ம சட்டுன்னு ஞாபகப்படுத்திக்கணும், ஸ்மரண பண்ணிக்கணும், நிதித்தியாசனம் பண்ணணும்னா இந்த 2 ஸ்லோகங்கள் தான். அஃப்கோர்ஸ் 8வது ஸ்லோகம் கூட எடுத்துக்கலாம், ஆனால் அதோடைய கருத்து வேறே, ஆத்மா பற்றி தான். அப்போது இந்த 6-7 மந்திரங்கள் வந்து என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், ஆத்ம ஞானம்னா என்ன, ஆத்மா பற்றி ஞானம் ஏற்படணும். அந்த ஆத்ம ஞானம் ஏற்படுறதுன்னா என்ன என்ன ஏற்படும் அப்படின்னு இது ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஆத்ம ஞானம் ஏற்படுறதுனால ஏற்படுற பலம் என்ன, பலம் என்ன கவனிச்சுட்டே இருந்தால் போதும். ஸ்லோகம் மந்திரம் படிக்கும்போது மட்டும்தான் புஸ்தகம் ஏதர்தனேது கூட வேண்டான்னு சொல்லியிருக்கேன். இப்போ புதுசாக ஏது வீட்டுக்கு போய் யாருமே ரிப்பீட் பண்ணி அந்த நோட்ஸ் எடுத்து பார்க்குறதுனேது ரொம்ப ரேரு. நம்ம ஏதுனது நமக்கே புரியாது. அதுக்கு பதில் இப்போது அந்த ஆடியோஸ் அவைலபிளாக இருக்கிறதுனால அப்படி நிஜமாக திரும்பி நான் கேட்கணும்னு விரும்பிட்டேன். அதை போட்டு கேட்கும்போது அப்பப்போ என்ன கருத்தனே அப்போ நிறுத்தி மறுபடியும் இருக்கணும். அப்போ அது மனனம் ஆகிடும், ரிப்பிட்டேஷன் ஆகிடும். அப்படி செய்யணும்னு விரும்புகிற சாதகர்கள் அப்படி பண்ணணும். இங்கே முடிஞ்ச வரைக்கும் மந்திரத்தை திருப்பி சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு கையில் ஏதோ வச்சுக்கணும்னு வச்சோம், பேப்பரோ புஸ்தகம். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் படிச்சுக்கலாம், கேட்கலாம். அதனால் இங்கே கவனம்தான் முக்கியம். அந்த கவனம் செலுத்துறது நமக்கு குறை இருக்கிறதுனால தான் ஆத்மா மேலே கவனமும் போக மாட்டேங்குது. இப்போ கைக்கு காலுக்கு எதுக்குமே வேலை கொடுக்காம கேவலம் கண்ணுக்கு காதுக்கு மட்டும் வேலை கொடுத்துட்டு பார்க்கும்போது இருக்கிற சிரமம் என்னன்னு தெரியும். அதையும் சத் சங்கத்தில் விஷயம் இங்கே ரொம்ப ஆழமான விஷயமாக இருக்கும். பரவாயில்ல, அப்படி தான் பழகணும், அப்படி தான் தூக்கம் வரணும், அப்படி தான் கண் சுக்கணும், அப்புறம் அப்படி தான் படிச்சுக்கணும், அப்படி தான் தெம்பு வளர்த்துக்கணும், வேறே வழி இல்லை. அதுக்கப்புறம் நான் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன், எப்படி ரிகலெக்ட் பண்ணிக்கிறேன், எப்படி நோட்ஸ் எதுக்குவேன் என்னன்னு அதெல்லாம் உன்னுடைய ஹோம் ஒர்க். அது அதனால் கிளாஸ் ஒர்க்கு செய்யும்போது இங்கே என்னென்னா கேட்குறது மட்டும்தான். கண்ணு திறந்து கேட்கணும். சில பேர் கான்சன்ட்ரேட்டாக கேட்கணும்னு கண்ணு மூடி கேட்பாங்க. அது பண்ணக்கூடாது சத் சங்கத்தில். அது பஜனை இடத்துல அப்படியெல்லாம் ஓகே. இங்கே குருவினை நேராக பார்க்கணும். கண்ணால் பார்த்துட்டு காதால் கேட்கும்போது தான் அந்த பதங்களுடைய ஷார்ப்னஸ், அர்த்தம் வந்து அப்படியே உள்ளக்கு பூந்துடும். சரி,
சைடு பாயிண்ட் இதெல்லாம். அப்பப்போ சைடு பாயிண்ட்ஸை சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாரும் சைடுக்கு போகக்கூடாது. நிறைய வாய்ப்பு இருக்கு, சைடுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட இந்த முக்கியமான 2 மந்திரங்கள் ஆத்ம ஜானம் பற்றியும் ஆத்ம ஜான பலம் பற்றியும் சொல்கிறதுன்னு அர்த்தம். அந்த பலம் அடைஞ்சவன் ஜீவன் முக்தன். அப்போ அந்த ஜீவன் முக்தனோ ஜீவன் முக்தி என்னது என்ன, ஆனால் இது ரொம்ப சுருக்கமாகவே சொல்கிறது. இங்கே பதத்துடைய அர்த்தத்தினை பார்க்குறதுக்கு முன்னாடி இது 3 படிகளாக இந்த ஆத்ம ஜானம் అనేది ஏற்படணும், இல்லை 3 லெவல்ஸில் அது கரெக்ஷன் ஆகணும், அப்படி கூட சொல்லலாம். ஒன்று என்னன்னா, நான் இந்த சரீரம் இல்லை, நான் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கேன், நான் தேகம் இல்லை, நான் தேஹி. முதல் பாயிண்ட். இது நல்ல சிந்திச்சு விசாரணை பண்ணி அப்படி வரணும். நான் சரீரம் இல்லை, நான் ஷரீரி அப்படின்னா தேஹி விவேகம் அது ஏற்படணும். இந்த விஷயம் ஞாபகப்படுத்திக்கணும்னா பகவத்கீதையில் பகவான் நவத்வாரே புரே தேஹி நைவ குருவன்ன காரயன். நவத்வாரே புரே தேஹி, அந்த புறத்தில் நிவசிக்கிற புருஷன், தேகத்தில் நிவசிக்கிற தேஹி, சரீரத்தில் நிவசிக்கிற ஷரீர் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு பகவான் அங்கே கீதையில் சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தினதான் உபனிஷத்து இங்கே நமக்கு அதோடைய தனி ஸ்பெஷல் ஸ்டைலில் விவரிக்கிறது. சரி, 2வது ஸ்டேஜில் என்ன ஆகணும்? இது ஓகே சார், ஐ ஆம் நாட் த பாடி, ஐ எம் இன் த பாடி அப்படின்னு சொல்லும்போது, அப்போது நான் இந்த பாடிக்குள்ளே தான் மாட்டிருக்கேனே, சின்னவன ஒரு அல்பமாக இந்த சரீரம் என்னது இவ்வளவு தானே, அப்போ அதுக்குள்ளே அவ்வளவுதான் நான் இருக்கேன் நான் அப்படின்னு தோணும் 2வது ஸ்டேஜில். அப்போது உபனிஷத்து என்ன சொல்கிறதுன்னா, அடுத்த விதமாக புரிஞ்சுக்கோ, நீ இந்த சரீரத்தில் மட்டும் இல்லை, எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் நீ தான் இருக்கேன். பாருங்கள் 2வது ஸ்டேஜ் என்ன சார், நீ இந்த சரீரத்தில் மட்டும் இல்லை, நான் எல்லா சரீரத்திலும் இருக்கேன். சர்வபூதாத்மா விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆரம்பத்தில் வரும். அந்த பூத பவ்ய அதெல்லாமே பூதாத்மா பூத பாவனா பூதாத்மா பரமாத்மா ச முக்தானம். பாருங்க, உபனிஷத்தே தான் அதே பரமாம் கதி. இது தெரிஞ்சுக்கிறது தான். விஷ்ணு சஹஸ்ரநாமம் படித்த அப்புறம் தேங்காய் ஒடிச்சிட்டு அப்புறம் பிரசாதம் சாப்பிட்டு போகிறதில்லை, பாராயணம் பண்ணி. இது தெரிஞ்சுக்கிட்டியோ, தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வருதா, வந்துச்சா? ஸோ 2வது ஸ்டேஜில் எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் நான் இருக்கேன். கஷ்டம் ஆக்செப்ட் பண்ணுறது, அது உணர்றது, பட் வேறே வழி இல்லை. அப்புறம் இப்படி சொன்னால் கூட என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, எப்படி சொன்னால், நான் இந்த சரீரத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும், எல்லா சரீரத்திலையும் நான் இருக்கேன்னு சொன்னாலும் என்ன வந்துச்சு? துவைதம் வந்துச்சு. எப்போ இன்னு ஆஃப் எந்த விபக்தி உபயோகப்படுத்திட்டா கூட துவைத்தம் வந்துடும். ஐயோ, துவைத்தம் வந்துச்சு.
இதெல்லாம் தோணும். இதுக்குள்ளன்னு சொன்னாலும் துவைத்தம் வந்துச்சு. உள்ளன்னா அது ஏதோ ஒன்று இருக்கு, அப்புறம் அதுக்குள்ளே நான் இருக்கேன், அப்போ அதையும் இருக்கேன் நானும் இருக்கேன், ரெண்டாயிடுச்சு. அடுத்த ஸ்டேஜ் சொன்னாலும் சரி கஷ்டமானது. எல்லா சரீரத்துக்குள்ளே நான் தான் இருக்கேன். சரி, எல்லா சரீரங்களும் சரி, வேறு இடத்துல அப்போ அதெல்லாம் என்ன? இங்கே கூட இன்னன்னு சொன்னது ஆயிடுத்து இல்லையா? வந்துச்சுன்னா துவைத்தம் வந்துச்சு. அப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? 3வது படியில் தான் நீ வந்து டேக் ஆஃப், ரன்வேல வந்து டேக் ஆஃப் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த விபக்திகள் எல்லாத்தையும் ஐ ஆம் இன்சைட் ஆஃப் திஸ் பாடி, நான் அந்த எல்லாரும் அந்த சரீரத்துக்குள்ளேயும் இருக்க இந்த உள்ள அநேது வந்து அந்த அநேது வந்து எடுத்துடணும். சரியா? எடுத்துட்டு என்ன சொல்லணும்? இந்த ஆளுக்குள்ளேயும் நான் இருக்கேன், அந்த அந்த எல்லாரும் ஆளுக்குள்ளேயும் நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ ஆம் ஆல்னு சொல்லணும். தமிழ் ஆள் எடுத்துடணும், இங்கிலீஷ் ஆல் கொண்டு வந்துக்கணும். எதுவுமே ஐ ஆம் ஆல் என்ன ஆயிடுச்சு? இங்கே எதுவுமே சொல்ல முடியாது. நீ சரீரங்கள்னா கொஞ்சம் சரீரங்கள் தானே. இப்போ இவ்வளவு பெரிய ஆகாசத்தில் இந்த ஹாலில் கொஞ்சம் சரீரங்கள் தான் வந்துச்சு இன்னைக்கு. ஏன்னா தீபாவளி கிட்ட வருது இல்லையா? அப்படி இப்படி ஏன்னா ஒரு மாதம் முன்னாடி ப்ரிப்பரேஷனு, அதுக்கப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட் சைடு எஃபெக்ட் எல்லாம் அப்புறம் இன்னொரு 15 நாள் இருக்கும். அது இது சாப்பிட்டு எவ்வளோ நாளில் வச்ச ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க கொடுத்தது ஃப்ரிட்ஜில் வச்சது. ஐயோ, அதனால் இந்த ஆளில் இருக்கக்கூடாது. ஆல், ஐ ஆம் ஆல், முடிஞ்சு போச்சு. இதுதான் ஆத்ம ஜானம். அவ்வளோ சுலபமா? ஆமாம், ஐயே அதி சுலபந்தான். சுலபமோ இல்லையோ முதல்ல ஏற்றுக்கணும். சாஸ்திரம் உபனிஷத்து சொல்கிறதே குரு சொல்கிறாரு, இதுதான் சத்தியம். சரியா? அப்போது என்ன சொல்லணும் இப்போ கன்க்ளூஷனும்? நான் இந்த ஸ்லோகத்தோடைய மந்திரத்தோடைய சாரம்னு சொல்லிகிட்ருக்கேன். இப்படி தான் சிம்பிளாக முதல்ல அது புரிஞ்சுக்கணும். ஆத்மா இங்கிலீஷில் நல்லா இருக்கும். ஆத்மா இஸ் ஆல்வேஸ் ஆல்ரெடி ஆல் பர்வேடிங். ஈஸி தானே? 3 capital A's. ஆத்மா 4 ஆத்மா கூட ஆதானே ஏ. ஆத்மா ஆல்வேஸ் ஆல்ரெடி ஆல் பர்வேடிங். இது மந்திரம். ஓம் நம சிவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சும்மா சொல்லிட்டு இருந்தால் பிரயோஜனப்படாது. அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு ஆழமாக சிந்திக்க பழகணும். ஏன சர்வம்னா அந்த ஏன பதத்துக்கு அர்த்தம் தெரியணும். பல வகையாக நமக்குள்ள அதோடைய விஷால பாவம் மறுபடியும் கேட்டால் மறுபடியும் புதுசாக ஒரு ஆங்கிளில் சத்தியத்தை நம்ம அப்படி டச் பண்ணணும். பாடுறதுக்காக வைக்கல, ஆனால் பாடும்போதே அர்த்தத்தோடு அப்படி நிதானமாக கேட்கும்போது மனசு அப்படி சாந்தம் கண்டிப்பாக ஆகும். மைண்ட் அப்படி சாந்தமாயிடும். தூங்கலை, செஞ்சலத்துவம் இல்லை, சாந்தமாய். அதனால இப்போ ஆத்மா ஆத்மான்னு சொல்கிறீங்க, இதெல்லாமே புரிஞ்சு சார். அந்த ஆத்மா வார்த்தை மட்டும் புரியல. இங்கிலீஷ் ஆல்வேஸோ ஆல்ரெடி ஆல் பர்வேடிங்கு, இந்த ஆளுக்குள்ளே எல்லாருக்குள்ளே எல்லாத்தையும் புரிஞ்சிது சார். இந்த ஆத்மான்னு தானே புரியல. ப்ராப்ளம். சொல்ல மாட்டோம், ஆனால் இன்னும் எங்கோ இத்தனை உபனிஷத்து கேட்டதுக்கப்புறம் கூட
அந்த கிளாரிட்டி வரலன்னா சந்தேகம் இருக்கும் அப்படின்னு குருவுக்கு சந்தேகம். அதனால் ஆத்மா என்னன்னா, உனக்கு முதல் நாள் அப்படி பண்ணல. இங்கே ஆக்சுவலாக தத்துவபோதை சொல்லித்தரும்போதும் அதுதான் முதல்ல அக்ஷராபியாசம் மாதிரி வேதாந்தத்துக்கு சொல்லித்தரணும். ஆனால் அது ஆரம்பித்தா அப்புறம் கொஞ்சம் பேர் கூட வரமாட்டாங்க கிளாஸுக்குன்னு சொல்லிவிட்டு வேறு எதுவும் ஆரம்பித்து எல்லாரையும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக பண்ணிக்கிட்டு எல்லாரையும் கொஞ்சம் அன்பை பார்த்து கூப்பிட்டு பிளஸ்டு சோல்ஸ்ன்னு சொல்லி டியர் மதர்ஸ்ன்னு சொல்லி அப்படி இப்படி சொல்லி அப்புறம் நிற்பான். அதுக்கப்புறம் சொல்லணும். அப்படி தான் தத்துவபோதை நம்ம படித்தோம். அங்கே சொல்கிற அந்த ஆத்மாவோட டெஃபினேஷனும் அது எப்போது படித்தது தானே, எல்கேஜி தானே, ஃபஸ்ட்டு புக்கு தானே சார் అని சொல்லக்கூடாது. வேதாந்தம் படித்து முடித்தா கூட தத்துவபோதை மறக்கக்கூடாது. மறுபடியும் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம், செய்யணும். அதனால் இத்தனை வருஷத்தில் தத்துவபோதை நடுவில் எத்தனை வாட்டிக்கு ஞாபகப்படுத்திட்டோம். ஸோ அந்த ஆத்மாவுக்கு அங்கே ரொம்ப சிம்பிளான டெஃபினேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது அப்புறம் விஸ்தரித்து விவரிக்கப்பட்டது. சரியா? அது நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் அதிரிக்தஹ. விளக்கம் தேவையில்லையே. சூக்ஷ்ம ஸ்தூல காரண சரீராத் அதிரிக்தஹ பஞ்சகோஷாதீதஹ. ஒருவேளை இந்த 3 சரீரங்கள் అనేది என்ன பதங்களே கஷ்டமாக இருக்குல்லையா? 5 கோஷங்கள் இருக்க, 5 கோஷங்கள்னு கூட அதே விஷயத்தினை சாஸ்திரம் விவரிக்கும். பஞ்சகோஷ அதீதஹ. அப்புறம் அவஸ்தாத்ரய சாட்சி, 3 அவஸ்தைகளுக்கு சாட்சி. சச்சிதானந்த ஸ்வரூபஹ சன் யத் திஷ்டதி தத் ஆத்மா. அப்படியே கிளியராக சொல்லிருச்சு அதிலே. ஸோ அதனால் ஆத்மான்னா சந்தேகம் வரக்கூடாது. இப்போது ஒரு பதத்துக்கு அர்த்தம் பார்ப்போம். யஹ து. இங்கே இந்த மந்திரத்தில் மொத்தம் 4 பாகங்களாக பிரிச்சுக்கிட்ட 4 பாதங்களை, 2 வரிகள் 4 பாதங்கள். முதல் 3 பாதங்களை ஞானம் பற்றி சொல்கிறது. முதல் 3 பாதங்கள் ஞானம் பற்றி. கடைசி பாதம் ஞான பலம் சொல்கிறது. சரியா? அப்போது முதல் பதம் என்ன சொல்லப்பட்டது? யஹ து. இண்டீட். து என்ன உண்மையா, இன்ஃபேக்ட், இண்டீட். யஹ யாரு, எவனு யாரு, யஹ. அப்படி என்ன அர்த்தம்? இது சப்ஜெக்ட். யஹ అనేది இங்கே சர்வநாமம், ஆனால் சப்ஜெக்ட். ஸோ உபனிஷத்து அந்த சப்ஜெக்ட்னு முதல்ல எடுத்துக்கிட்டு, வேதாந்தத்தில் சப்ஜெக்ட் யாரு? வெரி குட், நான் தான் சப்ஜெக்ட். உபனிஷத்து சப்ஜெக்ட் இல்லை. வேறு ஏதேதோ மகிஷா பஞ்சகம் சப்ஜெக்ட் அப்படி இல்லை. வேதாந்தம் சாஸ்திர சிரவணத்தில் சப்ஜெக்ட் முக்கியமாக வேதாந்தத்தில் சப்ஜெக்ட் ஐ ஆம். ஸோ இவ்வளோ நாள் என்னை பற்றி தான் பேசிகிட்ருக்கீங்களா சார்? உங்களுக்கு இன்னொரு வேலை இல்லையா? நான் உன்னை பற்றி பேசலை, என்னை பற்றி பேசிகிட்ருக்கேன். என்னை பற்றி பேசிகிட்ருக்கேன். எனக்கு சொல்லிக்கிறேன், என்ன கரெக்ட் பண்ணிக்கிறேன்.
நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது நான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களை எல்லாரும் உத்தரிக்கிறதுக்கு இல்லை. கேட்டு நீங்கள் அதே பொசிஷனை நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களை நீங்கள் உத்தரிச்சுக்கணும். இந்த சப்ஜெக்ட் மேட்டர்னு எடுத்துட்டு முதல்ல சொல்ல தொடங்கிறது. இதுக்கு என்னன்னா ஒரு டெக்னிக்கல் டேர்ம் வந்து பிரதீகம். சரியா? பிரதீக கிரகணம். பிரதீகம்னா எல்லா சுவாமியோட படம் உருவத்தின்னு பிரதீகம்னு சொல்கிறோம். ரிப்ளிகா, சிம்பல். இங்கே வேதாந்தத்தில் அந்த பிரதீகத்தை எடுத்துக்கிட்டு பிரதீக கிரகணம் அதே சப்ஜெக்டாக வச்சுக்கிட்டு அப்புறம் விவரிக்கிறது. அதுதான் முறை. யஹன்னா எவனு, whoever may be. யார் இந்த யஹ, யார் பற்றி சொல்கிறது உபனிஷத்து? அப்படின்னா என்னை பற்றின்னு சொல்லிட்டோம் இப்போது. ஆனால் அதுக்கு சங்கரர் வந்து என்ன எழுதுறாரு தெரியுமா? பரிவ்ராட். பரிவ்ராடுன்னா முமுக்ஷுஹு ஒரு அர்த்தம். பரிவ்ராடுன்னா பரிவ்ராஜக அப்படின்னா சந்நியாசி. யாருடைய மனசு வந்து பாஹ்ய லோக விவகார விஷயங்கள் எல்லாத்திலிருந்து டிட்டாச்சாக இருக்கின்றனதோ, சமயக் ஞாசம், அப்படிப்பட்ட மனப்பக்குவம் இருக்கிறவனு தகுதி இருக்கிற முமுக்ஷு அவன் காவி கலர் போட்டுக்கலன்னா கூட. ஆனால் சங்கராச்சாரியருக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் சன்னியாசி பற்றி பாராட்டிகிட்டே இருப்பார். அவர் 8 வயசில் எடுத்துக்கிட்டார். நாம் அட்லீஸ்ட் 80வது வயசுலாவது எடுப்போமேன்னு அவருக்கு ஆசை. விடமாட்டார். உடனே யஹன்னா பரிவராட்டன்னு எதிராரு பாஷ்யத்தில். ஆனால் என்ன அர்த்தம் தெரியுமா? கேட்கும்போது நோ ப்ரீஆக்குபேஷன், நோ ப்ரீ நோஷன்ஸ், நோ ராங் நோஷன்ஸ், மிஸ்கன்செப்ஷன்ஸ், ப்ரீகன்செப்ஷன்ஸ், நத்திங். சொன்னது சொன்னபடி அப்படி ஏற்றுக்கோ. பரிவிராட் முமுக்ஷு. ஆனால் இந்த பரிவிராட் பரிவிராஜகான்னு சொன்னால் ஜென்ரல் மீனிங் என்னன்னா whoever wanders about, ஒரு இடத்துல இல்லாமல் அப்படி சுற்றிட்டே இருக்கிறவன் அர்த்தம். ட்ரெடிஷ்னல்லி குரு கிட்ட குறைஞ்சி 12 வருஷம் படித்ததுக்கு பிறகு சந்நியாசம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி தகுதி இருந்த அந்த சாதகர்களை வந்து அந்த குரு அதுக்கப்புறம் 1 வருஷமாவது பரிவிராஜகனாக போயிட்டு வான்னு சொல்லிதான். எது மேலே ஆதாரப்படாமல் கையில் காசு எல்லாம் வச்சுக்கிட்டு டிக்கெட்டெல்லாம் ரிசர்வ் பண்ணிக்காமல் ஹோட்டலெல்லாம் புக் பண்ணிக்காமல் அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு வா. அப்போ தெரியும் சந்நியாசத்துக்கு நீ லாய்க்கா இல்லையான்னு. பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் ட்ரெடிஷ்னல்லி அப்படி தான் இருந்து பண்ணி. சுவாமி விவேகானந்தர் கூட அப்போ தான் அவர் வந்து பாரத தேசம் மொத்தம் நடந்து ட்ரெயின் ஏறினா ஏறலாம், ஆனால் டிக்கெட் இருக்காது. அவர் இறங்க சொன்னால் இறங்கிக்க வேண்டியதுதான். யாரோ தள்ளிட்டுக்கு கீழே இறங்க வேண்டியதுதான். அவனு பார்த்து சன்னியாசி இவங்கக்கிட்ட காசு இருக்காதுன்னு மன்னிச்சு விட்டுட்டா உட்காந்துக்கோ, அங்கே கீழே உட்காந்துக்கோ, நிந்துக்கோ, போயிட்டே இரு. அடுத்தது என்ன, அப்புறம் என்ன, யார் என்ன, எதுவுமே நோ ப்ரீ டெசிஷன், பிளான்டு டெசிஷன் இல்லாமல் இருக்கிறது. இது பெரிய லெவலில் வேண்டாம். கிரகஸ்தர்களும் அப்பப்போ எப்பாவது சான்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 2-3 நாள் அப்படி அன்பிளான்டு அப்படி தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வரணும். இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், எனக்கு அப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்படி ஓகே 2 பேரோ இல்லை ஒருத்தராவோ முடிஞ்ச குழந்தைகள் எல்லாம் எடுத்துகிட்டு போட முடியாது.
அப்படி இருந்து அப்படி தெய்வாதீனம் சர்வீஸ் மாதிரி போயிட்டு வரணும். அப்போ தெரியும். சரி, விஷயம் வந்ததுனால பாரு. அப்படி சொன்னால் ஒருத்தர் சொல்கிறாரு, அப்படி என்ன இந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸு பிஸ்னஸ் பீப்புள் எல்லாம் மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க சார், அப்படி என்ன எடுத்துக்கணுமா? வேண்டாம் வேண்டாம், அப்படி திங்க் பண்ணுவேன்னு சொல்லி தான். அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொன்னார்னா, இன்னொருத்தர் ஆச்சார் இல்லைப்பா, பரித்யஜ விரஜதி இது பரிவிராஜகா. எல்லாத்து மேலே டிபெண்டன்சி ஒட்டி கொடுத்துட்டு நான் வேலைக்காக சேல்ஸ்மேன்னு நான் சுற்றிட்டே இருப்பேன், ஒரு நாள் கூட ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். சுற்றுறதுன்னு சொன்னால் அப்போ பரிவிரஜத்தைன்னு சுற்றிட்டே இருக்கிறது. அப்படி இல்லை, பரித்தெஜ விரஜதி. எந்த ஆசை, எந்த டிபெண்டன்ஸு, எந்த ஒரு சாதிக்கணும்னு ஒன்றும் கிடையாது. சர்வம் சமர்ப்பயாமி ஆயிடுச்சு. அப்படி மூவ் பண்ணுறவன் பிரஜதிதி பரிவிராஜகன் அர்த்தம் எடுத்துக்கோன்ற. சரியா? அப்படி முதல் பதம் பார்த்தோம். யஹ అనేది என்ன பாருங்கோ, அதுன்னு யாருக்கு இனிமேல் இங்கே லோக விஷயம் விவகாரம் இது எனக்கு முக்கியமே இல்லை அப்படின்னு உட்கார்ந்தவனுக்கு தான் இந்த உபனிஷத்து வந்து தன்னைத்தானு தெரிவிக்கும், நாட் அதர்வைஸ். அதனால் உபனிஷத்துகளை கேட்கலாம், கேட்குறது பாக்கியம் வரலாம். நம்ம தகுதி என்ன எங்கே இருக்கும்னு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அப்புறம் என்ன, நான் முதல்ல 3 படிகள் சொன்னான் இல்லை ஞானத்தில். சர்வாணி பூதானி ஆத்மனியேவ அனுபஷ்யதி. சர்வாணி பூதானி ஆத்மனியேவ அனுபஷ்யதி எல்லாம் முதல் வரி. சரியா? அதனால சொன்ன 3 பாகங்கள் சேர்ந்து 2 விஷயங்கள்னு சொல்கிறது, 2 ஸ்டேஜஸ்ன்னு சொல்கிறது. இப்போ நம்ம பேசின ஸ்டேஜில் முதல் இங்கே என்ன சொல்கிறது, சர்வாணி பூதானி. ஓகே, எல்லா ஜீவராசிகளும். இப்போ இங்கே பூதானி என்ன ஜீவராசிகள் மட்டும் எடுத்துக்கிறோம், பூதமான பஞ்சபூதம் கூட எடுத்துக்கலாம். ஸோ சர்வாணி பூதானி அப்படின்னா மாயாலிருந்து ஆரம்பித்து தானே ஃபஸ்ட்டு எல்லா சர அச்சரங்கள், மூவபிள் அண்ட் இம்மூவபிள் எல்லாமே அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். என்னாச்சு, எல்லாம் ஆத்மனி ஏவ, ஆத்மலோதான் இருக்கு, ஆத்மக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. 7th கேஸ் ஆத்மனி ஏவ, ஆத்மாக்குள்ள மட்டும் ஆத்மலதான் ஓகே இருக்கின்றது அங்கே அர்த்தம் இல்லை, அது அண்டர்ஸ்டுட் அப்படியானே. ஆனால் என்ன சொல்கிறது உபனிஷத்து, பஷ்யதி அப்படியானே பாப்பான். இங்கே பஷ்யத்தி అనేది பலவாடி சொல்லிட்டோம். அப்படின்னா அப்படி இல்லை, கண்ணு வேறு கண்ணு இல்லை வச்சுக்கிட்டு பூத்த கண்ணாடி வச்சுக்கல பார்ப்பானா சார், டெலிஸ்கோப் மைக்ரோஸ்கோப் அப்படி இல்லை. పశ్యతి అన్న బుద్ధిలో ఉణర్రా. అనుపశ్యతి அந்த அணு అనేది வந்து இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறது, டு எம்பசைஸ் தட் பஷ்யத்திக்கு அனுபஷ்யதி. இந்த அனுபஷ்யதி அన్న அர்த்தம், குருவு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குற குருக்கிட்ட போய் சாஸ்திர விஷயத்தினு குரு முகமாக கேட்டு தெரிஞ்சுக்கணவன் அர்த்தம். அனுபஷ்யதி அன்னது அர்த்தம். அவனுக்கா புரியல, அவனுக்கா தெரியாது, அது அந்தர்கதமாக அந்த அர்த்தம் இருக்குது அதில். அனுபஷ்யதி அப்படின்னா ஆத்மா வெத்திரிக்தானி ந பஷ்யதி, ஆத்மா தவிர இன்னொன்று பார்க்கவே இல்லை, இன்னொன்று பாவிச்சுக்கவே இல்லை.
சர்வம் ஆத்ம உள்ளன்னு பதம் இங்கே உபயோகப்படுத்துறது நீன்னு சொன்னதுனால அது நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டோம். ஸ்டெப் பை ஸ்டெப் வரும்போது இங்கே கிளாரிஃபை ஆகும். ஸோ ஆச்சாரிய சாஸ்திரானுபதேசம், அந்த அனுபஷ்யத்துக்கு அர்த்தம் சங்கரர் எழுதுறது. ஆச்சாரியர்கிட்ட போய் அவர் ஆச்சாரியர் சாஸ்திரம் சொல்கிற ஆச்சாரியராக இருக்கணும். ஜோதிஷம் சொல்கிற ஆச்சாரியார், விபூதி கொடுக்குற ஆச்சாரியர் இருக்கக்கூடாது. பூஜை பண்ண வைப்பார், ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட ஆச்சாரியர், அதுக்கு பேர் அனுபஷ்யது. அப்படி போய் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டு புரிஞ்சுக்கிட்டான்னு பார்த்தான்னு புரிஞ்சுக்கிட்டான். இது முதல் வரி. இப்போ ரெண்டாவது வரியில் ஒரு பாகம் இருக்கு, செகண்ட் ஸ்டேஜ் சொல்லணும். அப்புறம் சர்வபூதேஷு ச ஆத்மானம் பஷ்யதி, ஆப்போசிட்டாக சொல்கிறது உபனிஷத்து. ஆத்மாக்குள்ளே தான் எல்லாம் இருக்குன்னு பார்க்கணும், எல்லாத்துக்குள்ள ஆத்மா இருக்குன்னு பார்க்கணும். ஏன் முதல் சொன்னது போகாது, அது புரியலன்னா பத்தாது. அது ஓகே, எல்லாத்துக்குள்ளேயும் ஆத்மா. இது சொல்கிறதுனால தான் அந்த உள்ளானது கேன்சல் ஆகும். இது சொல்லலைன்னா அந்த உள்ளே இருந்துகிட்டே இருக்கும், அந்த இன்னனே வேர்டு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இப்படி ரிவர்ஸாக கூட சொன்னாதான் இப்போ இன்னனே இது உபயோகப்படுத்துறதுக்கே சான்ஸ் இல்லை. ஆத்மா எலோன், ஓன்லி ஒன் காட்னு சொல்கிறது கூட தப்புன்னு சொல்லுவார். ஓன்லி காட், ஓன்லி காட், ஒன்னு சொல்கிறது தேவையில்லை. இருக்கிறது ஒன்று இருக்கும்போது எதுக்கு ஒன்று நீ யூஸ் பண்ணணும்? பார்த்தீங்களா? அதனால் பதம் உபயோகப்படுத்துறதுல எவ்வளோ ஜாக்கிரதையாக சொல்கிறேன்னு மிஸ்கைடன்ஸ், மிஸ்லீடிங் ஆகும். உபனிஷத்து சாஸ்திரம் கூட அப்படி சொல்லணும். அது புரிஞ்சுக்கிட்டு அனுபவித்த குரு சொல்லி தரும்போது கிளாரிட்டி வரும், நாட் அதர்வைஸ். ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு தேஷு ஏவச்சு என்றார் சங்கரர். அந்த ஆத்மாக்குள்ளே எல்லாமே இருக்கான்னு சொன்னிய, அது எல்லான்னு என்னவோ சொல்கிறோமோ தேஷு ப்ளூரல், அது எல்லாத்துக்குள்ளேயும் ஆத்மா தான் இருக்கு, ஆத்மாக்குள்ளே தான் எல்லாமே இருக்கு. ஓகே, எல்லாமே ஆத்மாவில் இருக்குன்னு உணரணும். ஓகே, ஆத்மாக்குள்ளே தான் எல்லாமே இருக்குன்னு உணரணும், அவ்வளோதான். அப்படின்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட ஆத்மா இதுன்னு சொன்னால், இதுக்கு சங்கரர் சொல்கிற அடுத்த விவரணம் சொல்கிற 2-3 வார்த்தைகள். இந்த ஞானம் என்னது என்னன்னு புரிஞ்சதே? இப்போ இதுதான் ஞானமா? ஒரு வார்த்தையிலே சொல்லலாம், 2 வார்த்தையில் சொல்லலாம். பிரஜானம் பிரம்மா, அதுதான் ஞானம். ஆனால் அதை புரிஞ்சு அனுபவத்துக்கு வரத்துக்குள்ளே எத்தனை வருஷம் சிரமப்பட வேண்டியிருக்கு. சரி, நிர்விசேஷம் ஆத்மனி, என்ன ஆத்மனு பார்த்தா இவனும் ஏதாவது குறை இருக்கிற ஆத்மா? நிர்விசேஷ ஆத்மா. ஓகே, அப்படின்னா he who sees himself as the self of all. அவன் பார்க்குறான், அவனை எல்லா ஜீவராசிகளுக்கு ஆத்மாவாக பார்க்குறான். நிர்விசேஷ ஆத்மா. அர்த்தம் சொல்கிறார் சங்கரர். இந்த எக்ஸ்ட்ரா சொல்கிறது எல்லாமே சங்கரர் கருத்துகள். ஸ்தாவராந்தானாம்னு அர்த்தம். ஜங்கமம் பற்றி சொல்லியாச்சு. இங்கே பூதேஷன்னா ஜீவராசிகள்னா மூவபிள் திங்ஸு. அதனால் இந்த சந்தேகம் வரக்கூடாது. இங்கே சொல்லும் போதே இப்போது வாட் அபவுட் தட் பெஞ்ச், வாட் அபவுட் திஸ் சேர், வாட் இஸ் தட், அது என்ன இது என்ன, அதெல்லாம் வரக்கூடாது. நடமாடாமல் இருக்கிற ஸ்திரமாக இருக்கிற மலை, கல், முள் எல்லாத்தையும் ஸ்தாவராந்தானம்,
அகமேவ ஆத்மா இதி, நானே தான் அதியாகவும் இருக்கேன், இதியாகவும் இருக்கேன், எல்லாமும் நானே தான் இருக்கேன். அகமேவ. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறாரு. காரிய காரண சங்காதஸ்ய ஆத்மா அகம். இந்த பதங்களெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி வேதாந்தங்களை கேட்டதுனால நான் அது இந்த உபனிஷத்து 8வது வந்ததுனால ஐ எம் டேர் டு டேக் அண்ட் எக்ஸ்பிளைன். இல்லைன்னா முதல்ல இந்த அளவுக்கு சங்கரருடைய கொட்டேஷன்ஸ் இந்த அளவுக்கு நம்ம உள்ளே போகலை. இனிமே அப்புறம் வர முக்கியமான உபனிஷத்துக்கும் கொஞ்சம் அப்படி பார்ப்போம். அப்போ சங்கரருடைய கண்ணோட்டம், ஆச்சாரியனுடைய பாஷ்யத்துடைய பெருமை என்னன்னு புரியும். காரியம் ஜகத்தெல்ல காரியம் என்றோம். இந்த ஜகத்தெல்ல வரத்துக்கு காரணம் அது ஈஸ்வரன் சொல்லு, பிரம்மன் சொல்லு. ஸோ காரிய காரண சங்காத்தம் எது? சங்காதஸ்ய இதெல் காரியத்துக்கு காரணம் நானுதா, காரியத்துக்கு காரணம் நான் தான். அசல் காரிய காரணங்கள் எல்லாமே ஒரு தோற்றம் தவிர, எனக்குள்ள காணப்படுற தோற்றம் தவிர அகம் ஆத்மா அதுக்கு கூட. அப்படி சொல்லும்போது ஹோல் இந்த மெட்டீரியல் வேர்ல்டு எல்லாமே கூட இன்க்ளூட் ஆகிடுச்சு அதில். பாருங்க, எங்கே ஜீவராசி பூத மனுஷனுங்கிறது தாண்டி போயிட்டோம். அது தானே கேவல்யோபனிஷத்து சொல்கிற அந்த அத்புதமான அந்த மந்திரம், மய்யேவ சகலம் ஜாதம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயமஸ்மியஹம். அந்த கருத்து ஆத்மா அகம். இதுக்கு மேலே நிர்விசேஷம்னு சொன்னதுனால இன்னும் சில வார்த்தைகள் சேர்க்கணும்னு எனக்கு தோணிச்சு. சங்கரர் ஏதுலங்க பொதுவாக ஏக நித்திய சார சத்தியன்னு சொல்லிட்டு அது சொல்கிறது ஈஸியாக இருக்குது. ஏக சார நித்திய சத்திய வஸ்து. இப்போ கொஞ்சம் நிர்விசேஷம்னு சொன்னதுனால நிர்குணः நிஷ்கலः நிர்விகல்பः நிர்விகல்பः நிர்விகாரः நிர்விக்ரிய நிர்விகாரः நிரஞ்சனः நிஷ்கிரிய அகம். இந்த அகம் అనేది எல்லாத்துக்கும் சேர்க்கணும். நிர்குணோகம் நிராகாரோகம் எல்லாம் நீலவர்தனி சிலது இப்படி ஏற்றலாம். நிறையா அப்படி நீலம் ஏதலாம் ஆணி வச்சு சொல்கிற சில பதங்கள் ஆத்மா பற்றி இருக்கும். நிர்குணோ நிஷ்கலோ நிர்விகல்போ அப்படி பாடிக்கலாம் எழுதிக்கிட்டே வச்சுட்டு. நிர்விகாரோ நிரஞ்சனோ நிஷ்கிரியோஹம் நிஷ்கிரியோ அகம் நிஷ்கிரியா அகம். அந்த அகம் అనేదికి இவ்வளவு டெஃபினேஷன். சரி, அதனால் இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்ட இதில் அந்த இன்னனேது போயிடுது. இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்னால இன்னனேது போயிடுச்சு. என்ன இன்னும் வந்தால் துவந்தம் வரும். ஸோ அப்போது சர்வ பிரத்யய சாட்சிபூதம் என்றார். சர்வ பிரத்யன்னா சரி, வெளியிலதே பொருள் அதை நீ ஜீவராசிகள் எல்லாம் சொல்லிட்டீங்க. வாட் அபவுட் த சட்டில் பாடி மைண்டில் எண்ணங்கள் வருது எல்லாம் நானே தான். ஒரு நானே இத்தனை வேஷம் போட்டுக்கிறது, ஒரு நானே இத்தனை வேஷம் போட்டுக்கிறது. அதுக்கு உள்ள திரும்பி ஒரு நான் தனித்தனி வேஷம் போடுறான். அது பத்தாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த நான் சினிமான்னு சொல்லி அவனு திரும்பி வேஷம் போடுறான். இது எப்படி இருக்கு பாரு, கனவுக்குள்ள இன்னொரு கனவு, இப்படி கனவுக்குள்ள ஒன்று கனவு, கனவுக்குள்ள கனவு, கனவுக்குள்ள கனவு மாதிரி ஆயிடுது. குட், என்ஜாய். ஆல் ஆர் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஓன்லி. ஸோ சர்வ பிரத்யயான்னு சொன்னால் விற்த்திகள் தானே. விற்த்திக்கு பேர் பிரத்யா. எவ்ரி தாட் வரதெல்லாம் அதனால தான் ரெஃபரன்ஸ் டு த கேனோபனிஷத்து பிரதிபோத விதித்தம் மதம்.
பிரதிபோத விதித்தம் மதம். பிரதிபோதம் எல்லாம் தட் நோயிங் ஒரு தாட், அது எல்லாமே அது அது என்ன எங்கேருந்து உதச்சி யாருக்கு தெரியுதோ அதுதான் போதம், பிரதிபோத விதிதம் மதம். இங்கே நான் எக்ஸ்ட்ரா சொன்னேன், ஆனால் சங்கரர் வந்து கொஞ்சம் ஏதுனாருங்க, கொஞ்சம் கேவலஹா சாட்சி அப்படின்னு எழுதுறாரு. அது எங்கேருந்து எடுத்துகிட்டு எழுதினாருன்னு சொன்னால், ஓகே, ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தில் இந்த ஆத்மா பற்றி கடைசியில் 6வது அத்தியாயம், தட் இஸ் த லாஸ்ட் சாப்டர், அண்ட் அதில் ஒரு மந்திரத்தில் சொன்னதுலேருந்து எடுத்துக்கிட்டார். அந்த மந்திரம் மொத்தமாக சொல்கிறேன் நான். ஓகே, ஏன் சார் இந்த மந்திரம் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மந்திரம் எல்லாம் கூட கேட்கணும். இந்த மந்திரம் இருக்கிற அளவுக்கு கஷ்டமாக இல்லாத வேறு மந்திரங்கள் இருக்குது. அதனால தான் கேனோபனிஷத்து பிரதிபோத விதிதம் மதம் இதெல்லாம் ரிஃபர் பண்ணிகிட்டே இருக்கிறது. என்ன படித்தோம், நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் அதுக்கு இதுக்கு. சரியா? என்ன அந்த மந்திரம்னு சொன்னால், இங்கெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஆத்மா பற்றி எப்போ டிஸ்கிரிப்ஷன் வந்தால் கூட உபனிஷத்தை என்ன பண்ணும், ஒரு 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 வார்த்தையாக சொல்லும். அதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ 8வது மந்திரத்தில் கூட நமக்கு வரப்போகிறது. ஆனால் பகு கஷ்டமாக இருக்கும் அந்த வார்த்தைகள் எல்லாம். பொதுவாக எந்த உபனிஷத்தில் கேட்காத வார்த்தைகள் வச்சு ஆத்மா பற்றி சொல்கிறது. அது இருக்கட்டும். அப்படி ஏகோ தேவஹ சர்வபூதேஷு கூடஹ, இப்படி படித்தா அந்த கணக்கு தெரியாது, பட் ஓரளவு பிடிக்கும். நான் இப்படி போவேன், கத்தியமாக போவேன். ஏகஹ தேவஹ சர்வபூதேஷு கூடஹ. என்ன புரியல? எல்லாம் புரிஞ்சிச்சு. இப்போ பார்த்தது தானே. சர்வவியாபி, ஓகே, சர்வபூதாந்தராத்மா, கர்மாத்தியக்ஷः, சர்வபூதாதி வாசः, சாட்சி, சேதனா, கேவலः, நிர்குணஸ்ச. இது ஒன்று கனெக்ட் பண்ணிக்கணும். விவரிக்கலை, ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்கு தான். சரி, நல்லா இருக்கு, கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. அது என்னுடைய அனுபவமாக இருந்த பலம் இந்த லாஸ்ட் ஒரு சின்ன இதில் ததஹன்னு இந்த விதமாக இப்படி சரியாக புரிஞ்சுக்கணும் அவனும். அவனே தான் ததஹ. தேர்ஃபோர் யாரை பற்றி பேசுகிற சப்ஜெக்டு? அந்த நான் அவன். ந விஜுகுப்சதே, ந விஜுகுப்சதே. இந்த பதத்தின்னு பார்ப்போம். ஜுகுப்சா அது வந்து குப் தாத்துலேருந்து வந்தது சம்ஸ்கிருதத்தில். அதுக்கு கான்டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 3 அர்த்தங்கள் எடுத்து பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன உபயோகப்படுத்தணும் అనేది நம்ம அது தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகும். குப் தாத்து கோபாயத்தை అని கூட வரும். அப்படி என்ன அர்த்தம் என்னென்னா 3 அர்த்தங்கள் இருக்குன்னு சொன்ன. ஒன்று வந்து தயா, கம்பேஷன். ஓகே, அப்புறம் 2வது அர்த்தம் வந்து நிந்த, ஓகே, சென்ஷூர், கிரிட்டிசைசிங், நிந்த பண்ணுறது. 3வது அர்த்தம் துவேஷா, துவேஷிக்கிறது, ஹேட்டிங். இப்போ இதில் நம்ம வந்து தயா అనేది எடுத்துக்க முடியாது. இங்கே தயா అనేది எடுத்துக்க முடியாது. கம்பேஷன் அது இங்கே எப்படி எடுத்துக்கணும்னா, துவேஷமும் நிந்த ந விஜுகுப்சதே இல்லை. எந்த துவேஷமோ எதினி நிந்த பண்ணுறதோ, எந்த ஒரு வேற்றுமையோ தாழ்த்தனம் இப்படிப்பட்ட பாவனே இல்லாமல் போயிடும். பலம் அது. ந விஜுகுப்சதே
இது கெட்டது, இது அப்புறம் அப்படிப்பட்டது, இது இப்படிப்பட்டது. நோ டிஃபரன்சஸ் அட் ஆல். வேற்றுமை காணப்பட்டுட்டு இருந்தால் கூட, தெரிஞ்சுட்டு இருந்தால் கூட, பார்க்காம இருக்கிற இந்த அறிவுனால. ஸோ 3 அர்த்தங்கத்தில் நம்ம வந்து இது ஹேட்டிங், லுக்கிங் டவுன், நிந்தா பண்ணுறது, அறிவிரிப்பு, தமிழில் அறிவிரிப்பு, எதிபத்தியம். ஸோ இது வந்து சங்கராச்சாரியர் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். இந்த டிஃபரன்ஸ், இந்த அர்த்தத்தின் எப்படி எடுத்துக்கணும் எங்கன்னது சிம்பிளாக சொல்லலாம். ஈ ஓன்ட் ஹேட் எனிபடி. அடுத்த மந்திரத்துக்கு வாங்கன்னு போகலாம். படிக்கிறது ஒரு வாட்டி தான், வாழ்க்கையில் மறுபடியும் இவ்வளோ டீட்டெயில்டாக படிப்போமா? சொல்கிறதுக்கு கூட எனக்கு சான்ஸ் கிடைக்குமானது தெரியாது. கட்டோபனிஷத்தில் இந்த வார்த்தை வருது. ஓகே, அங்கே சங்கரர் வந்து இந்த ஜுகுப்சா விஜுகுப்சா இதுக்கு வந்து சங்கரர் என்ன அர்த்தம் கொடுக்குறாருன்னாங்க, கோபாயித்தும் இச்சதே, டு ப்ரொடெக்ட் அர்த்தம். கோபாயித்தும் அர்த்தம் வந்து டு ப்ரொடெக்ட். ஓகே, டு ப்ரொடெக்ட் அந்த அர்த்தம். அது வந்து யோகிகார்த்தம் అంటే డిరైవ్డ్ మీనింగ్. గుప్ ధాతు గోపాయితం, టు ప్రొటెక్ట్. அப்படி என்ன அர்த்தம்? த ஞானி நெவர் ட்ரைஸ் டு ப்ரொடெக்ட் ஹிம்செல்ஃப் அப்படின்னு ஆகும். அது ஒரு விதத்தில் கரெக்டு தான். அங்கே கட்டோபனிஷத்தில் சொன்னது ஏன்னு சொன்னால், ஞானிக்கு வந்து எப்போ எந்த இதில் வந்து கூட ஈ நெவர் ஃபீல்ஸ் இன்செக்யூர். என்னாவது உட்டி போகட்டும், என்னாவது ஆகட்டும். என்ன சொல்லுவோம் பொதுவாக, இந்த ஆகாயமே எல்லா நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாம் டமடமன்னு உளுந்து எல்லாம் கீழே விழுட்டோம், ஆனால் செழிக்க மாட்டான். இது கூட மைண்டில் உள்ள இருக்கிற அந்த கன்விக்ஷனுக்கு பேர் தான் இது. அப்படி என்ன சார், அவங்க ஒரு மரம் அப்படி மலைக்கு விழுந்து போகிறதுன்னா பார்த்துட்டு பின்னாடி வந்து ஷெல்டருக்கு வரமாட்டார் அப்படி கேட்கக்கூடாது. உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கன்னா, ஐ எம் நாட், எனக்கு இன்செக்யூரிட்டியே ஃபீலிங் இல்லைங்க. இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கே இல்லை. அதுக்கு பேர் தான் சந்நியாசம், அதுக்கு பேர் தான் ஞான நிஷ்டா. ஏதாவது பற்றி இன்னும் அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்குதுன்னா, நீ இன்னும் பக்தி லெவல்லன்னா இருந்துக்கலாம். அதனால தான் நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கிட்டே தாசன் நான் தாசனன்னு சொல்லுவேன். யாருக்கு யார் தாசன்? சர்வம் பிரம்மமாக இருக்கும்போது யாருக்கு தாசன்? அதுதான் ஞானம். ஞானத்துடைய சக்தி, பவர் பார்த்தீங்களா? சரி. ஸோ இங்கே வந்து எடுக்கிற அர்த்தம் வந்து ரூಢி அர்த்தம். அங்கே வந்து யோகிகார்த்தம்னு சொன்னான். ஓகே, யோகிகார்த்தம்னா டிரைவ்டு மீனிங், டெரிவேட்டிவ் மீனிங். இங்கே வந்து ரூಢி அர்த்தம்னா பாப்புலர் மீனிங். அப்படின்னு சொன்னால், இவன் வந்து யாருன்னு ஹேட் பண்ண மாட்டான், நிந்த பண்ண மாட்டான், அசைச்சிக்க மாட்டான், கேர்லெஸ்ஸாக பார்க்க மாட்டான். ஓகே, ஸோ நான் விஜுகுப்ச இதுதான் பலம். இப்போ இது வந்து ததா நான் விஜுகுப்சதே, இது எப்படி இருக்குன்னா, அதனால் யூ ஷுட் நாட் ஹேட் அப்படின்னு கமாண்ட்மெண்ட்டு கிடையாது இது. ஆனால் அந்த வார்த்தை கிராமட்டிக்கலாக எடுத்துகிட்டு உபனிஷத் இஸ் கமாண்டிங் அண்ட் நோ, இது கமாண்ட்மெண்ட் இல்லையாமா, இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். ஞானியோட ஞானிக்கு கமாண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஞானம் வந்தாச்சுன்னு அந்த நிலை வரும். அதுக்கப்புறம் உபனிஷத்து இது கமாண்ட் பண்ணணும். Are you able to follow? It is a statement of fact. அனுவாதா, ஞானிலோ இருக்கிற
அந்த நிலைன்னு வந்து உபனிஷத்து தெரிவிக்கிறது. இட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். நான் ஒன்றும் கமெண்ட் பண்ணல, பார்த்தீங்களா? ததஹ ந விஜுகுப்சதே. ஸோ கன்க்ளூட் பண்ணுறோம் இந்த மந்திரம். சங்கரர் கன்க்ளூஷன் அந்த பாஷ்யம் எழுதும்போது 2 சொல்கிறாரு. అన్యత్ న పశ్యతి. రెండవది అనేది భేదభావం பார்க்கமாட்டான். அப்போது வேறு என்ன பார்க்குறான், என்ன தெரிஞ்சுக்கிட்டான்? விசுத்தம் நித்திய நிரந்தர ஆத்மா பஷ்யதி. விசுத்தமான நித்திய நிரந்தரமான ஆத்மான்னு பார்க்குறான். அவ்வளோதான் இந்த மந்திரத்துடையது கன்க்ளூஷன். 7வது மந்திரம். यस्मिन् सर्वाणि भूतानि आत्मैव भूद्विजानतः तत्र को मोहः कः शोकः एकत्वमनुपश्यतः. இது அந்த அளவுக்கு கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஏன்னா மேலே சொன்ன விஷயத்தினே ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஆல்மோஸ்ட். ஓகே, அதனால் கொஞ்சம் சுலபமாகவே இருக்கும். அந்த பேக்ரவுண்டு மனசில் வச்சுக்கிட்டே அப்போது ரிப்பிட்டேஷன், மேலே சொன்ன விஷயத்தின ரிப்பிட்டேஷன் பண்ணுறது எதுக்கு? உபனிஷத்து அப்படி மந்திரம் வேஸ்ட் பண்ணுறது? புனராவர்த்தி தோஷம் இல்லையா அன்றைக்கி கேட்டு அன்றைக்கே சொன்னோம். என்ன சொன்னோம்? சங்கரர் சொன்னார், ஜாமிதா ந அஸ்தி சாஸ்திரே. ஜாமிதான்னு லேசினஸ் இல்லையாம. சாஸ்திரத்துக்கு லேசினஸ்ஸு, நான் ரிப்பீட் பண்ணுறேனே, ஐயோ ரிப்பீட் பண்ணலாமா, திரும்பி சொன்னதே சொன்னால் கேட்பாங்க இல்லையா அப்படின்னு சாஸ்திரத்துக்கு ஒரு ஃபீலிங் ஒன்று இல்லையாமா. நான் ஜாமிதான்னா லேசினஸ் இல்லை, சோம்பேறித்தனம் இல்லை, அதனால் ரிப்பீட் பண்ணும் ஸ்ருதி. இப்போது 3 ஸ்டேஜஸ் பற்றி சொன்னோமா முதல்ல ஆத்ம ஞான விஷயத்தில். இங்கே அந்த ஃபைனல் ஸ்டேஜ் தான் இங்கே ரிப்பீட் செய்யப்பட்டது. ஃபைனல் ஸ்டேஜ் பற்றி நானும் பேசியிருக்கேன். ஆனால் மந்திரத்தில் 2 தான் பார்த்தோம் நம்ம இல்லையா? எல்லாத்துக்குள்ளே ஒன்றும் எல்லாத்துக்குள்ள ஆத்மா, ஆத்மாவுக்குள்ளே எல்லாரும். ஸோ இங்கே வந்து அந்த 3வது ஸ்டேஜ் என்னது? The final stage only repeated here. I am all. I am all. Okay. ஆனால் பதங்களை பார்த்தாங்கன்னா சிம்பிள் எப்படி இருக்கும்? யஸ்மின் சர்வாணி பூதானி. ஓகே, யஸ்மின் சர்வாணி பூதானி மேலே சொன்ன மாதிரி. யஸ்மின் அண்ணா அதுக்கு சங்கரர் சொல்கிறாரு, யஸ்மின் யாரை பற்றி? அது அந்த அவனு வந்து யாரை பற்றி யஹான்னு அங்கே சொன்னமோ அவனு எந்த காலத்தில், யஸ்மின் காலே, எப்போ எந்த டைமில் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானோதயம் ஆகிறதோ, தெளிவு ஏற்படுறதோ அப்படின்னு ஒரு அர்த்தம். யஸ்மின் காலே. இல்லைன்னா யதோக்த ஆத்மனி. இப்போ ஆத்மா பற்றி எவ்வளோ நேரம் பேசியிருக்கோம்? கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிட்டுருக்கு இல்லையா? ஆத்மா பற்றி எந்த விதமாக என்னானி 3-4 மந்திரங்களுக்குள்ளே சொல்லியிருக்குமோ, ஓகே 5 கூட, அது இல்லாமல் உங்கள் மாஸ்டர் ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காருன்னு அது இதையும் அந்த ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தில் ஏதேதோ சொல்லிட்டார் ரெஃபரன்ஸ். அது யதோக்த ஆத்மனி. இது யஸ்மின் அண்ணா இதெல்லாம் கேட்டவனும் கேட்ட அந்த டைமில், அந்த கேட்ட காலத்தில், யஸ்மின் காலே யதோக்த ஆத்மனீவா. ஆத்மா ஒன்று தானையும் அதுதான் எல்லாமே காணப்படுறதனையும் தெரிஞ்சுக்கின ஏற்பட்ட ஞானத்தினால. எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டுருக்கேன்? யஸ்மின் அనే வார்த்தைக்கு அதுதான் அங்கே மந்திரத்தில் இருக்க யஸ்மின். சரி, என்னாச்சு?
ஆத்மைவ அபூத், ஆத்மைவ அபூத் வந்துட்டோம் பார்த்தீங்களா. ஆத்மாதான் அது இது உள்ள மேலே எதுவுமே சொல்லாது, ஆத்மா மட்டும்தான். ஐ ஆம் ஆல்ன்னு சொல்கிறோமே, இங்கே ஐயனே தான் அந்த ஆத்மா. ஆத்மையேவ அபூத். ஓகே, அப்படின்னா ஆத்மாதான் అని అని உடன்தான். அப்படின்னா ஆஃப்டர் knowing that, after discovering that, after realizing that అని అర్థం. ஆத்மயேவ அபூத். அப்புறம் எப்படி அது சங்கரர் கொடுக்குறார். ஆத்மைவ அபூத்தன் என்ன, பரமார்த்த அபரிச்சின்ன ஆத்ம தர்ஷனாத். எதனாலன்னா பரமார்த்தம், பரமார்த்தம் அது அல்டிமேட், அபரிச்சின்னம், நீங்கள் எதுவுமே டிவைட் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஆத்ம தர்ஷனாத் ககனோபமம் அப்படின்னு, ஆகாயம் எப்படி விபஜன் இல்லாமல் சர்வத்திர வியாபிச்சு இருக்கின்றனதோ உதாரணத்துக்கு, அப்படிப்பட்ட ஆத்மா அது ஆத்மக்குள்ளதான் ஆகாயம் கூட இருக்கு எனக்குள்ளதான். அப்படின்னு ஆத்ம தர்ஷனாத், அதனால விஜானதா, விஜானதா இந்த விதமாக தெரிஞ்சுக்கணவனு. ஸோ இது ஒரே சென்டென்ஸ் என்னென்னா, யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவ அபூத். ஓகே, ஆத்மைவ அபூத் விஜானதா, அப்படி தெரிஞ்சுக்கணும் அவனம். ஓகே, இங்கே வரைக்கும் ஞானம் 3வது ஸ்டேஜ் சொல்லியாச்சு. இன்னும் அவுட் எல்லாம் டேக்கன் அவுட். ஸோ 3 ஸ்டேஜஸ் வந்துச்சு. ஞான பலம் சொல்லணும் இப்போது. அதுதான் தத்ர அనే வார்த்தை இருக்க 2வது வரியில். இங்கே தத்ரன்னா யஸ்மின்னு சொன்னது இப்போ தஸ்மின் காலே, அப்போ அங்கே. ஓகே, எப்போ யஸ்மின் அன்னோ, இங்கே வந்து அங்கே அப்போ தத்ர. ஸோ தஸ்மின் காலே, that time when he recognizes, realizes and discovers. அப்போ கொஞ்சம் இங்கிலீஷ் சொன்னால் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் மீனிங் வரும் உங்களுக்கு. எனக்கும் கன்வே பண்ணுறது சௌரியமாக இருக்குது. புரிஞ்சது இப்போது? that time தத்ர தஸ்மின் காலே, when he recognized, realized and discovered. ஓகே, தஸ்மின் காலே தத்ர ஆத்மனி, அங்கே 2 சொல்லிட்டார்ல சங்கரர். யஸ்மின் காலே யதோக்த ஆத்மனி, அதுக்கு 2த்துக்கு ஈக்குவலாக இங்கே சொல்லும் போது தத்ர வார்த்தைக்கு 2 சொல்கிறார். தஸ்மின் காலே தத்ர ஆத்மனி, அந்த சமயத்தில் அந்த ஆத்ம பற்றி. இப்படி விஜானதா. ஓகே, அவிஜானதான்னு இது அங்கே இருக்குது, அது சேர்த்துக்கலாம். இல்லை அனுபஷ்யத்தை முதல்ல இருக்கிறது அதையும் சேர்த்துக்கலாம். மொத்தத்தில் பலம் என்ன சார் இப்போது? பலம் கஹ மோக கஹ சோக. இங்கே இந்த கஹானது வந்து நாட் எ கேள்வி இல்லை, இட் இஸ் நாட் எ கொஸ்டின், பட் இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் அகெயின். அப்படிப்பட்டவனுக்கு மோகம் எங்கே, சோகம் எங்கே இருக்குமா, இருக்க முடியுமா? நெவர் பாசிபிள். கஹம். ஓகே, கோ అనేది కహ, అది కో మోహ అಲ್ಲ, కహ మోహ కహ. மோகம் எங்கே, சோகம் எங்கே அப்படின்னு அர்த்தம் என்ன? கேள்வி கேட்குறதா உபனிஷத்தை பார்க்க சொல்ல? இல்லை. ஹவு, வேர் இஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் தி சோகமோ மோகம் இருக்கிறதுக்கு இங்கே எங்கே சான்ஸ் இருக்கு? எதை பற்றி மோகப்படணும், எதை பற்றி சோகப்படணும்? இருக்கிறது ஒரே வஸ்து தானே. அப்படின்னு மோக சோக பயம் எல்லாம் போயிடுதுன்னு அர்த்தம். பலம் மொத்தம் இப்போ பலம் 3 சொல்லிச்சு. ந விஜுகுப்சதே, நோ மோகம், நோ சோகம். பலம்
த அல்டிமேட் கெயின் ஆத்ம ஞானத்தினால. அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் கீதையில் சொன்ன மாதிரி நம்ம எல்லோரும் சொல்லணும். என்ன சொன்னார்? மத்த பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் ப்ரோதம் சூத்ரே மணிகணா இவ. Think, go and see, refer. Okay. பகவான் சொன்னார், நானும் சொன்னேன். அத ஞானி. ஞானி இஸ் நத்திங் பட் த ஈஸ்வர லார்ட். அப்படின்னா நோ மோர், எந்த ஒரு டெல்யூஷனும் கிடையாது, சாரோ கிடையாது. இங்கே சங்கரர் சொல்கிற 2 விஷயம் சொல்லிட்டு நிறுத்துகிறோம். முடிஞ்சது ஸ்லோகம். சங்கர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஏன்னா இந்த சோக மோகங்கள் தான் எங்கேருந்து வருது? எதுடைய ப்ராடக்ட் இது? சோக மோகங்கள் ஆத்ம அஜ்ஞானத்தினால, ஸ்வரூப அஜ்ஞானத்தினால, த இக்னோரன்ஸ் ஆஃப் த செல்ஃப், மை செல்ஃப், நான் யாருன்னு தெரியாதனால தான் இதெல்லாம் வருது. அதனால காம கர்ம பீஜம், இந்த காமம் கர்ம இந்த டெல்யூஷன் எல்லாத்தையும் காம கர்மம் பீஜமனி காரணமனி அஜானதா, தெரியாதவனுக்கு தான் அந்த சோகமோகம் இருக்கும். மொத்தம் காரியம் எங்கே, காரணம் எங்கே? இங்கே என்னவோ ஒரு ஜஸ்ட் ஒரு தோற்றமே காணப்படுறது, கனவுல மாதிரி ஏற்படுறது. அப்படின்னு தெரிஞ்சுக்கணவனும். ஸோ தெரியலன்னா அவனுக்கு அஜ்ஞானம் பவதி, அஜ்ஞானம் அவனுக்கு ஏற்படும். இவனுக்கு ஞானம் வந்தவனுக்கு, அதனால் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் தி காம ஷோக அண்ட் மோக. ஓகே. அதனால் அந்த காமம் மோகம் అనేది ஆத்ம ஏகத்துவம் விஷுத்தம் சொன்ன இல்லை ஆல்ரெடி, ககனோபமம். ஆத்மா விசுத்தமானது, ஏகமானது, ஆகாயம் போல் இருக்கன்னு பார்த்தவனுக்கு, புரிஞ்சுக்கினவனுக்கு, உணர்ந்தவனுக்கு கஹ சோகா கஹ மோகா அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ கன்க்ளூஷன் என்ன? ஆத்தியந்திக, ஆத்தியந்திக இந்த வார்த்தைகளை ஞாபகம் இருக்கா? ஆத்தியந்திகன பர்மனெண்ட்லி, ஆபேட்சிகன்னா டெம்பரரிலி. சோகம் மோகம் தூக்கத்திலோ இல்லை, அன்கான்ஷியஸாக வேறு ஏதாவது மூச்சை வந்தாலும் இல்லை, ஃபெயிண்ட் ஆனாலும் இல்லை. ஓகே. டெத் ஆனால் கூட சோகமோகம் இல்லை. அதனால தான் நிறைய பேர் அந்த துக்கத்துக்கு முடிவு என்னன்னு சொல்லிட்டு நான் சத்தி போகிறேன் தற்கொலை பண்ணு. பட் அது முடிவில்லையே, யூ ஹேவ் டு பார்ன் அகெயின். அவ்வளோ டபுள் துக்கத்தோடு பிறக்க வேண்டியிருக்க, இவ்வளோ தப்பு காரியம் ஆத்மஹத்தியை பண்ணிக்கிறதுனால. ஆத்மஹத்தியை யாரும் சிரிச்சுக்கிட்டே பண்ணிக்க மாட்டான். உள்ள எவ்வளோ டெர்மாயில் அண்ட் எகோனி இருந்தால் பண்ணிக்குவான். அப்போ உன்னுடைய லாஸ்ட் ஸ்டேட் ஆஃப் தி மைண்ட் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஜென்மம். அதனால அங்கே மென்டல் ரிட்டார்டாவோ எப்படியோ பிறக்கிறது குழந்தைன்னா அப்படிப்பட்ட ஜீவர்கள் தான் இப்படி எல்லாம் வரும். இங்கே டெரிபிள் இங்கே எகெயின். அதனால தான் மகா பாபம்னு சொல்கிறேன். ஸோ ஆத்தியந்திக துக்க நிவృత్తి, சோக நிவృత్తి, மோக நிவృత్తి, நாட் ஆபேட்சிகா, டெம்பரரிగా இல்லை. ஓகே. ஸோ அதனால் பஞ்சதசியில் பார்த்த மாதிரி ஆத்தியந்திக துக்க நிவృత్తి, அப்புறம் நிரங்குஷா திருப்தி, ஆனந்தம் அப்படின்னு அழகாக இந்த 6-7 மந்திரங்கள் விவரிக்கப்பட்டது. அடுத்த மந்திரங்கள் அப்புறம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः.
हरि ओम। हरि ओम तत्सत।